ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. என்னடா கண்டினியூவாக வீடியோவே வர மாட்டேங்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் வந்து அடிக்கடிக்கு ப்ராப்ளம் ஆகுதுங்க. ரொம்ப பழைய ஃபோன், அதில் தான் எல்லா வீடியோஸில் போட்டிருக்கேன், எடிட் பண்ணிலாம் போட்டிருக்கேன். அதனால் இப்போ வந்து ரொம்ப பழசானதுனால கொஞ்சம் அடிக்கடிக்கு அது தகராறு பண்ணுது. அது கொஞ்சம் கடையில் ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வீடியோ போடுற மாதிரி இருக்குது. ஒரு ஃபோன் வாங்கணும் ஒரு பிளான் இருக்குது, ஐஃபோனு. இப்போ கூடிய சீக்கிரத்தில் வாங்கிட்டோடனே கண்டினியூவாக வீடியோஸ்லாம் நல்லாவே வரும். நம்ம செடியில் வேறு ரோஸ் வந்து நிறையவே பூத்து இருந்து, சரி சாமிக்கு ஊர்லிக்கெலாம் போடலாம் சொல்லிட்டு பறிச்சிருந்தேன். இது மல்லிப்பூ சீசன் இல்லைங்களா, மல்லிப்பூவும் நிறைய பூக்குது இப்போது. என்ன ஒன்று தான், எனக்கு பூ தான் கட்ட தெரியாது. இன்றைக்கி சண்டேன்றதுனால நான்வெஜ் தான் எடுத்துருந்தோம், பிரியாணி தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பிரியாணி செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரெட்டு பிரியாணி தான். பசங்களுக்கும் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்குது. அவங்களும் அடிக்கடி பிரியாணி செஞ்சு கொடுன்றதுனால இந்த சண்டே வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எனக்கும் வந்து இந்த பிரியாணி செய்கிறது தான் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அப்படி இல்லைனா சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், இல்லைனா சப்பாத்தி, அது மாதிரி தினமும் ஏதாச்சும் ஒரு 4 ஐட்டம் செய்கிற மாதிரி இருக்கும். இதே பிரியாணின்னா ஒரே இதுவில் முடிஞ்சிது, 1/2 hourல எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாலே 1 part ரெசிபி மாதிரி சீக்கிரமாகவே முடிஞ்சிடுது. அது எல்லாருக்கும் ஃபேவரட்டும் கூட பிரியாணி. அதுதான் இன்னைக்கு வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே ஒரு 1/2 hourலேயே பிரியாணி 1 kg செஞ்சு முடிச்சிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க, எனக்கு பிரியாணி வேணாமா, எனக்கு டால்சா பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, பிரியாணி செய்யும் போதே சிக்கன் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அவங்களுக்காக. இன்னைக்கு வந்து கருப்பு உளுந்தில் தான் நான் வந்து டால்சா பண்ணியிருந்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பிரியாணிக்கு ரைத்தா இல்லைன்னா எப்படி, காம்பினேஷன் தான் ரைத்தாவே, அதனால ரைத்தாவும் செஞ்சிட்டோம். மாமியாருக்காக 2 சப்பாத்தி செஞ்சுட்டோம். அவங்களுக்கு வந்து டால்சா கூட சப்பாத்தி சாப்பிட்ற பழக்கம், அதனால சப்பாத்தி செஞ்சுட்டு, சப்பாத்தியில் எல்லாம் ஃபுல்கா ரொட்டி தான் செஞ்சேன். சப்பாத்தி வந்து மோஸ்ட்லி எப்பயாச்சும் ஒரு ரொட்டி தான் எண்ணெய் ஊற்றி சேர்த்து, மற்றபடி எல்லாமே ஃபுல்கா ரொட்டி தான் வீட்டில். சூடாக பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் வந்து வாழை மரம் இருக்குது இல்லைங்களா, வாழை மரத்தில் வாழை இலை போட்டு சாப்பிட்டாவே ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு லுக்காக இருக்கும், சமமாக டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு எல்லாமே அதான் பிடிக்குது. வாழை இலையில பிரியாணி போட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே ரொம்ப தனி தான். அதுவும் இல்லாமல் எங்கள் பசங்க வந்து வாழை இலையிலையுமே ஸ்பூனை வச்சு சாப்பிட்றாங்க. என்ன பண்ணுறது?